தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. கடல் ஆமைகளை பாதுகாக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக சென்னையில் நடைப்பயணம் நடைபெற்றது. வனத்துறை மற்றும் தனியார் அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் பட்டினப்பாக்கம் முதல் நேப்பியர் பாலம் வரை நடைப்பயணமாக சென்றனர். நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக கடல் ஆமை ஒன்று 121 முட்டைகளை இட்ட நிகழ்வை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் காணும் வாய்ப்பை அதிகாரிகள் ஏற்படுத்தி கொடுத்தனர். நான் கோயம்பேடுலேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நான் வந்திருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய வாக்கிங் பண்ணியிருக்கோம், நிறைய ஆமை பார்த்துருக்கோம், அந்த ஆமையோட எக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப டோட்டலாக இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இங்கே போரூர்லேருந்து வரோம். ஆக்சுவலாக டர்ட்டில் வாக் அப்படின்ற என்ஜிஓலேருந்து எங்களுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் அவங்கக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். ஸோ ஒரு 12 போல் நாங்கள் எல்லாருமே அசம்பிள் ஆகிட்டோம். அங்கே வச்சுட்டு மோகன் சார்ன்றவர் எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். நாங்கள் இப்போ பார்த்தது ஆலிவ் ரிட்லின்ற டர்ட்டிலோட எக்ஸை தான் இப்போ வந்து கலெக்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அது என்ன மாதிரி அதோட லைஃப் ஸ்டைல் இருக்கும், எங்கே எக்ஸ் எல்லாம் லே பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் வந்து அந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இங்கே வரும்போது அவங்க எப்படி அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இங்கே வரும்போது நாங்கள் லைவாகவே ஒரு டர்ட்டில் பார்த்தோம். ஸோ நாங்கள் எல்லாரும் அதுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு சுற்றி உட்காந்து பார்க்கும்போது அது வந்து அழகாக எக்ஸ் எல்லாம் லே பண்ணிவிட்டு திரும்பி வந்து கடலுக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே தோண்டி எக்ஸ் எல்லாம் எடுக்கும் போது ஃபைனலாக 121 இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கண்டிப்பாக லைஃப்பில் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆக்சுவலி இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சீஷோரில் ஃபுல்லாக அவங்க விட்டுட்டு போகிறனால நம்ம ஹியூமன்ஸ்னாலேயும் நம்ம மிதித்து நடந்துருவோம். இல்லை நாய்களே வந்து இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கும் போதே நிறைய வந்து டிஸ்டர்பன்சஸ் அதுங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அந்த டர்ட்டிலும் ரொம்ப வல்னரபிளாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் என்டேஞ்சர்டாக ஆகக்கூடிய ஸ்பீசஸாக இருக்கிறனால அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஸ்டெப். அண்ட் பொதுமக்களுக்குமே இதை வச்சு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.